राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। हर हर गंगे जय मां गंगे। கங்கை, இந்த கோதாவரியை சொல்லும் பொழுது கூட கௌதமி கங்கா அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். அந்த கோதாவரி நதியில் தான் பைட்டன் கிராமத்தில் சந்த் சாந்தி பிரம்மம் ஏக்நாத் மகாராஜ் தன் சரீரத்தை விட்ட நாள் இன்று. அதனால் ஏக்நாத் சஷ்டி இல்லாட்டி நாத் சஷ்டி அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி மகோன்னதமான ஒரு நாள். நேற்று ரங்க பஞ்சமி, இன்னைக்கு ஏக்நாத் சஷ்டி. இந்த ஏகநாதர் நிறைய பைட்டனில் இருக்கக்கூடிய அவரோடைய வாழக்கூடிய பல பேரோட கங்கா யாத்திரை போகிறார். போயிட்டு வரும்பொழுது அவரவர்கள் கங்கா ஜலத்தை காவடி மாதிரி தூக்கிட்டு வருவார். காவட் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவார், தமிழில் காவடின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கம்போட ஒரு பக்கம் ஒரு குடம், இன்னொரு பக்கம் குடம். இந்த தமிழ்நாட்டிலாம் பால் காவடி எடுப்பா முருகனுக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணால் கங்கா காவடின்னு பேர். இன்றைக்கும் நார்த்தில் இது உண்டு, ரொம்ப விசேஷமாக பண்ணுவார்கள். கங்கா காவல் அதை எடுத்துகிட்டு போய் கேதார்நாத்துக்கு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுன்னு வழக்கமெல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஏக்நாத் மகாராஜ் காவடி எடுத்துண்டு ஒரு பாலைவனம் வழியாக வரார். அப்போ அந்த இடத்துல ஒரு கழுதை தண்ணீர் இல்லாமல் அப்படி துடிக்கிறது. பார்த்தாலே தெரியறது அது தாகத்தினால் அப்படியே சுருண்டு விழுந்து கிடக்கு. கை கால்லாம் இழுத்துண்டு கிடக்கு. அதுக்கு கை கால் கிடையாது, 4 கால்களும் இழுத்துட்டுருக்கு. அப்போ ஏகநாதர் யோசிக்காமல் அந்த கங்கா ஜலத்தை அந்த கழுதைக்கு கொடுக்குறார். அவர் கொடுக்க போகும்போது எல்லாம் கூட அதெல்லாம் சத்தம் போடுற, அவனுக்கு அறிவு இருக்கா, எப்பேற்பட்ட கங்கா ஜலம் ஊருக்கு எடுத்துட்டு போனோம், என்ன முட்டாள்தனமாக நீ பண்ணுறாய் அப்படியெல்லாம் சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த ஜீவனுக்காகத்தான் பாண்டரன் என்னை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லோரும் கேட்குறேன், ஆமாம் கழுதையும் பாண்டரங்கன்னா கழுதைக்குள்ளேயும் பாண்டரங்கன் இருக்கான்னு சொன்னார். அவர் அந்த கங்கா ஜலத்தை கொடுத்தவொன்னே அந்த கழுதை குடிச்சுட்டு ஒரு அழகாக கழுதை கத்தி எழுந்து நின்னது ஸ்வயம் பாண்டுரங்கனாக. கதர்ரா ஏகநாத் மகாராஜ், ஏன் பாண்டுரங்கா? இல்லை எல்லாத்துலேயும் நீ என்ன பார்க்குறையா, சமபாவம் உனக்கு இருக்கான்னு செக் பண்ணணும்னு நினச்சா நீ ஜெயிச்சுட்டா அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிக்கலாம். அப்படி ஏக்நாத் மகாராஜ் சரித்திரத்தில் கங்கா மகாத்மியம் காண கிடைக்கிறது. அந்த கங்கை ஜஹ்னு மகரிஷியினுடைய காதோட்டை வழியாக வந்ததுனாலே அவளுக்கு ஜான்ஹவி அப்படின்னு பெயர். ஸோ இந்த வருஷம் இந்த கங்கா சப்தமி வைசாக மாசத்தினுடைய சுக்லபக்ஷ சப்தமி. இதெல்லாமே சாந்திர மாச அடிப்படையில், சரியா?
ஏப்ரல் 22, 23 வருது கங்கா சப்தமி. அது ஜேஷ்ட மாச சுக்லபக்ஷ தசமி, கங்கை பூமியில் இறங்கின நாள். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வைசாக மாதம், அது நேற்றே சொன்னோமே 25 நம்ம சொன்னோம் இல்லையா, இது ஏப்ரல். அப்போ என்ன, அது எப்படி பூமியில் இறங்கினதுக்கு அப்புறமா தானே வரணும், அப்புறம் எப்படி வைசாகத்தில் வரும்னா, ஆல்மோஸ்ட் 1 வருஷம் முடிகிற சமயத்தில் இந்த ஜஹ்னு மகரிஷி இதை குடிச்சு விட்றார். அந்த கங்கை ட்ராவல் பண்ணி வரா இல்லையா, ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிறது. ஏன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, சைத்திரக, வைகாச, அதுக்கப்புறம் ஜேஷ்டா, அப்புறம் ஆஷாடா. ஸோ அப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 11வது மாதத்தில் தான் நம்ம கங்கையை ஜஹ்னு மகரிஷி குடிச்சுடுறார். ஸோ கங்கா சப்தமி வேற, கங்கா தசமி, கங்கா தசரா வேற. புரியுறதா? ஸோ கங்கா சப்தமின்றது ரீபர்த் ஆஃப் கங்கா. ஓகேவா? இந்த ஜஹ்னு மகரிஷி அவருடைய ஆசிரமம் எங்கேன்னு தேட சொன்னேன். நிறைய பேர் திரும்பி ஒழுங்காக தேடுங்கோ. நான் சொன்னது ஜஹ்னு மகரிஷி ஆசிரமம். நிறைய பேர் ஜான்ஹவி ஆசிரமம் தேடினாலான்னு தெரில. கரெக்டாக கண்டுபிடிங்கோ. பரவாயில்ல, டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது அதில். நீங்கள்லாம் தேடுறல இந்த விஷயங்கள்லாம், அதாவது இதெல்லாம் கூட கிடைக்கிறதுன்னு தெரியறது இல்லையா நெட்டில். ஜான்ஹவின்றது கங்கையினுடைய பெயர். ஸோ ஜஹ்னு மகரிஷியினுடைய அந்த ஆசிரமம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ கங்கை ஜான்ஹவி ஆயிடுறா. மறுபடியும் அவள் நம்ம பகீரதன் பின்னாடி போகிறாள். ஜகாம ச புனர்கங்காம் பகீரதரதானுகாம் விவேஷசாகரம் சாபி சா சாரித் பிரவராத்ததாம் ரசாதலம் உபாகச்சத் சித்யர்த்தம் தஸ்ய கர்மணஹ. திரும்பியும் ஜான்ஹவியாக இந்த கங்கை தொடர. அப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவளுக்கு பாகீரதின்னு பெயர். தேவப்பிரயாகை வரைக்கும் அவளுக்கு பாகீரதின்னு பெயர். கங்கோத்ரிலேருந்து வரும்பொழுது தேவப்பிரயாகையிலிருந்து இவளுக்கு பெயர் கங்கா. அப்போ ஜான்ஹவின்ற பேர் எங்கேருந்தோ ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, ஃபைண்ட் அவுட். அப்போ ஜஹ்னு மகரிஷி ஆசிரமத்தை கண்டுபிடிக்கலாமா? ஒரு இதில் தேடி பாருங்க, தப்பில்லை. இது ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். அப்போ கங்கை மறுபடியும் பகீரதன் ரதத்துக்கு பின்னாடி போகிறாள். நதிகளில் சிறந்த அவள் சாகரத்தை அடைகிறாள். அப்போ பகீரதனுடைய பிரயத்தனம் அது சித்தியாகணும் இல்லையா, அதுக்காக அவள் என்ன பண்ணுறா, ரசாதலம் போகிறா. ரசாதலம் உபாகச்சது, ஆகாசத்தில் இருந்தா. ரைட்? சத்தியலோகம், தபோலோகம், ஜனோலோகம், மகர்லோகம், சுவர்லோகம், புவர்லோகம், பூலோகம் வந்தா. இப்போ அடுத்து கீழ்லோகங்கள் போகிற அத்தல, வித்தல, சுத்தல, அப்படி போய் ரசாதலத்தை அடைகிறாள்.
பகீரதோபி ராஜர்ஷிः கங்காமாதாய யத்னதः பிதாமகான் பஸ்மக்ருதான் அபஷ்யத் தீனச்சேதனः. ராஜர்ஷியான அந்த பகீரதன் வைராக்கியத்தோட கங்கையை கொண்டு வந்துட்டான். எந்த இடத்துல கபிலாச்சாரியர்னாலே சகரபுத்திரர்கள் 60,000 பேரும் சாம்பல் ஆனார்களோ அங்கே அழிச்சுட்டு வந்துட்டான். இந்த சகரபுத்திரர்கள் 60,000 பேரும் சுமதியினுடைய பிள்ளைகள். பகீரதன் கேசினியுடைய பிள்ளையான அசமஞ்சன், அசமஞ்சனுடைய பிள்ளையான அம்சுமான், அம்சுமானுடைய பிள்ளையான திலீபன், திலீபன் தானா, திலீபனுடைய பிள்ளையான பகீரதன். ஸோ இந்த சகரபுத்திரர்கள் 60,000 பேர் சாம்பலாக இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறான். அது சாம்பலாயிட்டா, ஆனால் அவளுக்கு சத்கதி கிடைக்கிறது எவ்வளோ நாள் ஆயிடுதே, அப்படி ஒரு ஆதங்கம் அவனுக்கு. தத்பஸ்மனாம் ராசிம் கங்காசலிலம் உத்தமம் ப்ளாவயத்தூதபாப்மானஹம் ஸ்வர்க்கம் பிராப்தா ரகுத்தமன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ராமனை கொண்டாடுறார். அப்போ அந்த சாம்பல் குவியல்களில் கங்கா தீர்த்தம் அப்படி வந்து விழுந்து அது அப்படி எல்லாம் கரைஞ்சது. ரகுத்தமா, அப்போ பாவங்கள் போனவர்களான அவர்கள் சொர்க்கத்தை அடைந்தார்கள். ஸ்ரீமத் ராமாயணத்தில் 43வது சர்க்கம் பாலகாண்டத்தில் கங்கா அவதரணம் நாம அந்த அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பாலகாண்டம் சர்க்கம்னு பேருது. அடுத்து 44வது சர்க்கம். சகத்வா சாகரம் ராஜா கங்கயானுகதஸ்ததா பிரவிவேஷதலம் பூமேர்யத்ர தே பஸ்மசாத் கிருதாஹ. அந்த ராஜன் கங்கை பின்னாடியே வந்தாள். சமுதிரத்தை கடந்து எந்த இடத்துல அவர்கள் சாம்பலாங்க அந்த இடத்துக்கு அழிச்சுட்டு வந்துவிட்டான். பார்த்தான். இதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் கண்டினியூஷன்றதுனால முன்னாடி இப்படி வந்தாள்ன்றதை சொல்லிவிட்டு அப்படி கண்டினியூட்டிக்காக சொல்கிறார் இதுவரைன்ற மாதிரி. பஸ்மன்யதா ப்ளுதே ராம கங்காயா சலிலேன வை சர்வலோக பிரபு பிரம்மா ராஜானம் இதமப்ரவீத். அப்போ பிரம்மதேவர் வந்தார். ராகவா அப்படின்னு யார் நம்ம விஸ்வாமித்திரர் சொல்கிறார். ராகவா கங்காயாக சலிலேனவை பஸ்மணி ஆப்ளுதே பஸ்மன்யதாப்ளுதே ராம கங்காயா சலிலேனவை சர்வலோக பிரபுர்பிரம்மா ராஜானாம் இதமப்ரவீத். கங்கையினுடைய தீர்த்தத்தில் இந்த சாம்பல்லாம் அப்படி நனைஞ்ச உடனே சர்வலோகத்துக்கும் பிரபுவான பிரம்மதேவர் பகீரதன் பார்த்து இவ்வாறு சொன்னார். என்ன சொன்னார்? தாரிதா நரசார்தூலம் திவம் யாதாஹி தேவவத் ஷஷ்டி புத்திர
சமுத்திரசஹஸ்ராணி சகரஸ்ய மகாத்மனः. நரசார்தூல மனித சிரேஷ்டமானவனே, ஏ மகாத்மா, சகரருடைய 60,000 பிள்ளைகளும் கரையேற்றப்பட்டார்கள், தேவலோகத்தை அடைந்தார்கள். தேவர்களைப் போலே தாரிதாக கரையேற்றப்பட்டு விட்டார்கள். சாகரஸ்ய ஜலம் லோகே யாவத் ஸ்தாஸ்யதி பார்த்திவம் சகரஸ்யாத்மஜாஸ்தாவத் ஸ்வர்கே ரதாஸ்யந்தி தேவவத். ஏ பார்த்திவா, ஏ ராஜா, சமுத்திரத்தில் எவ்வளவு வருஷங்கள் அந்த தீர்த்தம் இருக்குமோ, சமுத்திரம் வத்து போகாதில்ல, சாகரம், அந்த காலம் வரைக்கும் சகரருடைய குமாரர்கள் தேவலோகத்தில் தேவர்கள் மாதிரி சௌக்கியமாக இருக்க போகிறா. என்ன வாக்கியம் பார்த்துக்கோம். இவ்வளோ நாள் சாம்பலாக இருந்தா, ஆனாலும் இந்த கங்கையினுடைய மகாத்மியம், அவர்கள் தேவலோகத்திலே தேவர்கள் போல, சமுத்திரத்தில் தண்ணீர் உள்ள வரை தேவர்கள் போல வாழ்வார்கள். இயம் சதுஹிதா ஜேஷ்டாம் தவ கங்கா பவிஷ்யதீம் த்வத்கிருதேன ச நாம்நாதம் லோகே ஸ்தாஸ்யதி விஸ்ருதாம். இந்த கங்கை உனக்கு ஜேஷ்ட குமாரியாக ஆயிட போகிறா. பிறகு லோகத்தில் ஓம் பேர்லேயே அவள் பிரசித்தியாகிட போகிறாடா கண்ணா அப்படின்றார். ஏற்கனவே ஜஹ்னு மகரிஷியினுடைய மகள், அதனாலே ஜாஹ்னவி, ஜான்ஹவின்னு பேர். அவர் சொல்கிறார், நீ அப்பா மாதிரி அவள் ஐஷன் வந்துவிட்டாய், உன் பின்னாடியே வந்துவிட்டா அவள் மகளாக. அதனால் உனக்கு அவள் ஜேஷ்ட குமாரி ஆயிட்டா, இன்னிலேருந்து அவளுக்கு ஓம் பேரும் வந்துடும்னுட்டா. கங்கா திரிபதகாராஜன் திவ்யா பாகீரதீதி ச த்ரீன் பதோ பாவயந்தீதி ததஸ்திரிபதகா ஸ்மிருதா. கங்கை 3 லோகத்துலேயும் வரா. பூர்புவஸ்வலோகம்ன்ற மாதிரி 14 லோகத்துலேயும், சொர்க்கலோகத்துலேருந்து ரசாதலம் பாதாளம் வரைக்கும் போகிறா. மேலே இருக்க லோகங்கள், கீழே இருக்க லோகங்கள், நடுவில் இருக்க பூமி எல்லாத்துலேயும் போகிறா. அதனால அவள் திரிபதகா அப்படின்னு அவளுக்கு திருநாமம். இனி அவள் பாகீரதி அப்படின்ற திருநாமத்தோடையும் உன்னுடைய மகளாக வழங்கப்படுவாள். பிதாமகானாம் சர்வேஷாம் த்வமத்ர மனுஜாதிபம் குருஷ்வ சலிலம் ராஜன் பிரதிஜ்ஞாம் அபவர்த்தய. மனுஜ அதிப, மனுஜர்களின் அதிபனே, இந்த கங்கா ஜலம் எல்லாருக்கும் தர்ப்பணத்தை பண்ணு, உன்னோட பிரதிஜையை நிறைவேற்று. இந்த அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணும்பொழுது, இப்போ எனக்கெல்லாம் அப்பா கிடையாது, அதனால் முதல்ல பிதாவுக்கு தர்ப்பணம் பண்ணும். அதுக்கு அடுத்தது பிதாமகன், அதுக்கப்புறம் பிரபிதாமகான், அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா. இப்போ பகீரதனுக்கு இவர்கள்லாம் என்ன வேணும்? சகரபுத்திரர்கள். பகீரதனுடைய அப்பா திலீபன், அப்பாவாச்சா? திலீபனுடைய அப்பா அம்சுமான், கரெக்டா? அப்போ திலீபன் அப்பா, அம்சுமான் பிதாமகா. இப்போ சகரபுத்திரர்கள் பிரபிதாமகா, சரியா? பிரபிதாமகாக்களுடைய
தர்ப்பணத்தை செய் அப்படின்றான். யார்? பிரம்மதேவர் சொல்றார். பூர்வகேன ஹீதே ராஜன் தேனாதிய யசசா ததா தர்மிணாம் பிரவரேனாபி நைஷ பிராப்தோ மனோரதः. ஏ ராஜா, உன்னுடைய குலத்தில் நிறைய முன்னோர்கள்லாம் இருந்திருக்கா, யாராலையும் பண்ண முடியாது. உங்கள் அப்பா திலீபனால் முடியல, அம்சுமானால் முடியலை, நீ சாதிச்சுட்டாடா குழந்த. அவர் அதே சொல்கிறார். ததைவாம்சு மதா தாத லோகே பிரதிம தேஜசாம் கங்காம் பிரார்த்தயதானேதும் பிரதிஜானாபவர்ஜிதாம். அது மெயினாக சகர ராஜாவால் முடியலை. அதுதான் மெயினாக. பெரிய தர்மிஷ்டர் தானே. அம்சுமானாலையும் அந்த பிரதிஜையை பண்ண முடியலை. ராஜர்ஷினா குணவதாம் மஹர்ஷி சமதேஜசாம் மத்துல்ய தபசா சைவ க்ஷத்ரதர்மஸ்திதேன ச திலீபேன மகாபாக தவ பித்ரா யசஸ்வினாம் புனர்ன சகிதா நேதும் கங்காம் பிரார்த்தயதானக. மகாபாகியமுடையவனே, பாப்பமில்லாதவனே, ராஜர்ஷியான தர்மிஷ்டனான மகர்ஷிகளுக்கெல்லாம் ஒப்பான தேஜஸுடைய, எனக்கு சமமான தபசை உடைய, க்ஷத்ரிய தர்மத்து நிலை கொண்ட புகழ் பெற்றவனான உன்னுடைய அப்பா திலீபனால் கூட கங்கையை கொண்டு வர முடியலடா குழந்த. அம்சுமானால் முடியலை, உங்கள் அப்பாவால் முடியலை, அதுக்கு முன்னாடி சகரால் முடியலை. சாத்வயா சமதிக்ராந்தா பிரதிஜ்ஞா புருஷர்ஷபம் பிராப்தோசி பரமம் லோகே யஷ பரமசம்மதம். அந்த பிரதிஜை ஒன்னால் நன்னா பணியாச்சுப்பா. லோகத்தில் எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியான பெரும் கீர்த்தியை நீ செஞ்சுட்டாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பிரம்மதேவர் சொன்னார். நிஜமாவே அது அந்த என்லெஸ் எஃபர்ட்ஸ். நான் திரும்பி திரும்பி தான் சொல்கிறேன். நீங்கள் வீடு கட்டுறீங்களா, அப்படி என்லெஸ் எஃபர்ட்ஸ். வேலைக்கு போகிறீங்களா, ஒரு ப்ரொமோஷன் வேணுமா, அப்படி என்லெஸ் எஃபர்ட்ஸ். நல்ல சேலரி வேணுமா, என்லெஸ் எஃபர்ட்ஸ். என்லெஸ் எஃபர்ட்ஸ்னால் நீங்கள் தான் பார்க்கணும் இந்த எஃபர்ட்ஸ் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு. எஃபர்ட்ஸ் போடாமல் நடக்காது. எப்படி போடணும், எந்த விதத்தில் போடணும். அது ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயக்காட்டை உழணும், விதைக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும். தண்ணீர் மட்டும் பாய்ச்சிருந்தா போதும், களப்பிடுங்கணும். அப்போ தான் நெல் அமோகமாக விளையும். நெல்லோ கரும்போ களப்பிடுங்களே வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சேர்ந்து நான் ஒழுங்காக விதையத்தான் விதைச்சேன், நான் ஒன்றும் தேவையில்லாதெல்லாம் விதைக்கவே இல்லை, நான் ஒழுங்காக தண்ணீர் பாய்ச்சுறேன், பெருசாக மகசூல் வரலையேன்னா அந்த வயக்காட்டில் நெல்லோடு வளரக்கூடிய களைகளை அந்த விவசாயி பார்த்து பிடிக்க கொண்டே இருக்கணும், கவனிச்சுட்டே இருக்கணும், பூச்சி அடிக்காமல் பார்த்துக்கணும். நிறைய தண்ணியும் விட்டுறப்படாது, தண்ணியே விடாமல் இருக்கப்படாது, கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்களில் சில சமயங்களில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், சில விஷயங்களில் தேவையில்லாமல் எஃபர்ட்ஸ் போட்டுருப்பீர்கள். அதெல்லாம் களை பிடுங்குற மாதிரி அதெல்லாம் பிடுங்கணும் நீங்கள். ரைட்? அப்போ தான் அது ப்ராப்பராக போகும், நிலச்சி நிற்கும். இப்போ நம்ம வாட்ஸ்அப் சத்சங்கம் நீங்கள் கேட்குறதில்ல, அது எத்தனை பேர் புதுசுன்னு எனக்கு தெரியல. சில பேர் ஆரம்ப காலகட்டத்துலேருந்து இருக்கா.
சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் ஆயாச்சு நம்ம வாட்ஸ்அப் சத்சங்கம் ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 குரூப் இருக்குது. நம்ம ராதாகிருஷ்ணா சத்சங்கத்தினுடைய குரூப் மட்டுமே 40 குரூப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8,000-9,000 பேர்கிட்ட. அப்புறம் இந்த இது வேறு இருக்குது, நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, அப்புறமா இப்போ வாட்ஸ்அப்பிலுடைய ப்ராட்காஸ்ட் குரூப் இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பு, அதெல்லாம் பார்த்தா ஒரு 10,000 பேர் இப்போ வச்சுக்கோங்க. இது கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆரம்ப காலகட்டத்திலலாம் என்ன வைஃபைலாம் கிடையாது. நான் ஊராக சுற்றின்னு இருப்பேன். அங்கேருந்தெல்லாம் போஸ்ட் பண்ணணும். சில சமயத்தில் பாதி போஸ்ட் ஆகும், சில ஆகாது. ஆனால் விடாமல் பண்ணி அப்புறம் அதில் என்னெல்லாம் கஷ்டம் வருது, என்னெல்லாம் நஷ்டம் வருது, அவாவா வந்து குட் மார்னிங் மெசேஜெல்லாம் போட்டுரும். அவளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் மட்டும்தான் அந்த அட்மின் மட்டும் போஸ்ட் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்தது. அதுக்கு முன்னாடி யார் வேணால் என்ன வேணால் போடுவா. யாராவது எடுத்துகிட்டோன்னா சண்டைக்கு வேறு வருவா. நீங்கள் மட்டும் போடுற, நாங்கள் போடக்கூடாதான்ப்பா. அப்புறம் நான் கொடுக்குற மெசேஜை போடுங்கன்னு நான் நம்ம குரூப்பில் இதுக்கு உங்கள் மெசேஜ் பண்ணணும், நீங்கள் மட்டும் பேசிட்டு போடுறீங்களா சொன்ன. அது மாதிரி நீங்களும் குரூப் ஓப்பன் பண்ணி போடுங்க. நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இத்தனை சிரமங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சேலில் தான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து முதல்ல 50 பேர் இருந்த அப்புறம் 100, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணான். இப்போலாம் தான் 500 போடலாம், ஆட்கள் ஒரு குரூப்பில் இருக்கலாம். அதுக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது. அதுலேயும் சில பேர் ஒவ்வொரு ஆளும் சில பேர் ஆமாம் போ என்ன டெய்லி மெசேஜ் போட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறவாளும் உண்டு, புதுசாக வரவாளும் உண்டு. பட் ஆனால் அந்த கடமையை நான் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இவ்வளோ விஷயங்கள் போட முடிகிறது. கன்சிஸ்டன்சி, அந்த விடாமுயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். அது குருஜியம் அப்படி தான் என்னை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அது பகீரதன் மாதிரி பண்ணு 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 ஓடிக்கொண்டே இரு, அவ்வளோதான். Put your efforts, make it happen. Don't expect, don't complain, make it happen. அவ்வளோதான். ஸோ பகீரதன், நான் எதுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சோன்னா பகீரத பிரயத்தனம் மாதிரி தான் இதுவும். சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்போ இது நான் எனக்கு என் கண்ட்ரோலில் இருக்கிற நான் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அந்த மாதிரி பகீரதன் கங்கைன்ற ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சு கொடுத்துட்டான். ஸோ என்ஜாய் தட் பிளஸ். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ भगीरथ महाराज की जय. जय बोलो भागीरथी की जय. जय बोलो पर्वत राज की जय. जय बोलो भारत माता की जय. आज की आनंद की जय, आज की आशीर्वाद की जय. आज न इंद्र, இன்றைய ஆனந்தத்திற்கு ஜெயம், இன்றைய ஆசீர்வாதத்திற்கு ஜெயம். ஸ்ரீராம ஜெயம் மாதிரி ஆனந்த ஜெயம், ஆசீர்வாத ஜெயம், गंगा जयम. राधे कृष्ण.